உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 14வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை அடுத்து அங்கு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் 80க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களும் ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அரசியல் கட்சி தலைவர்களும் போராட்ட களத்தில் சென்று தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் இடையூறுக்கு மன்னிக்கவும். புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சி பகுதியிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் இன்றும் 14வது நாளாக தொடர்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடும் வரை தங்களது போராட்டம் கைவிடப்பட போவதில்லை என்று உறுதியுடன் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான். விவசாயத்தை ஒரு ஃபேக்ட்ரியோ தொழிற்சாலையோ எந்த விதமான தொடர்புமே கிடையாது. நாங்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக நம்பிக்கிட்டு நாங்கள் வாழ்கிறோம். அதே சமயத்தில் ஆழ்குழாய் கிணறு தான். எங்களுக்கு சிஎன்பி தண்ணியும் கிடையாது. நாங்கள் ஆழ்குழாய் கிணறு போட்டு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஒரு போருக்கு 1,76,000 ஏக்கர் இடம் வேணுமா. அப்போ இந்த கிராமமே அவுட்ருக்கு போகிறது மாதிரி. இந்த ஏரியாவில் வானக்கங்காட்டில் ஒன்று இருக்குது, கோட்டைக்காட்டில் ஒன்று இருக்குது, அதே பக்கத்தில் மணக்குள்ளையில் ஒன்று இருக்குது, வடகாட்டில் ஒன்று இருக்குது, நெடுவாசலில் போடுறோம்னு சொல்கிறாங்க. இது பூராவே எங்கள் கிராமத்தை 25 கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 25 கிராமத்தை அப்புறப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் சாகுற வரைக்கும் நாங்கள் விட போகிறதில்ல. இந்த விவசாயத்தை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நாங்கள் பிறந்ததுலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் ஒரு பேட்டரியோ எதுவுமே எந்த இதுவுமே கிடையாது. அதனால் சாகு வரையும் நாங்கள் அந்த போராட்டத்தை தொடருவோம். இந்த இதுவரையும் எங்கள்கிட்ட எந்த அதிகாரியும் கவர்மெண்ட் சார்பாக எங்கள்கிட்ட பேசவே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்க மாணவர்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. மாணவர்களை ஏன் பயப்படுறாங்க, மாணவர்களை கண்டு ஏன் பயப்படுறாங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்புறப்படுத்துங்க எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கிடையாது. அவங்களா எங்களை தேடி வர்றாங்க, எங்களோட ஆர்வத்தில். நாங்கள் எப்படி அவங்கள போக சொல்ல முடியும்? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கே காவேரி ஆறு ஆற்று பாசனம் எதுவுமே இல்லை. என்ன காரணம்னா, எங்கள் மன்னர் அப்பயே சொன்னார், எங்கள் மக்கள் பலாப்பழம் மாம்பழத்தை தின்னு சாப்பிட்டு உங்களோட ஆற்று பாசனமே தேவையில்லை அப்படின்னு எங்கள் மன்னர் சொன்னார். அதே மாதிரி 1947 சுதந்திரம் அடையும் போது நாங்கள் சுய தன்னாட்சியாக தான் இருந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு மீத்தேன் கொண்டு வர்றோம், ஈத்தேன் கொண்டு வர்றோம், எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்கள் சாகிற வரைக்கும் போராடுவோம். இதனிடையே நெடுவாசல் போராட்ட களத்திற்கு அரசியல் தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் இளைஞர்களும் அணியாக வர தொடங்கியுள்ளனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பச்சை தமிழகம் கட்சி தலைவர் சுப உதயகுமார், நடிகர் மன்சூர் அலிகான், டிராபிக் ராமசாமி ஆகியோர் நெடுவாசல் வந்தனர். போராட்ட களத்திற்கு வரும் வெளி மாவட்ட மக்களை பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க வரவேற்றனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் மளிகை கடைகள், நகை கடைகள், மருந்தகங்கள் என 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து நிறுத்தலைன்னா இதோட பெரிய லெவலில் நாங்கள் உண்ணாவிரதமும் புதுக்கோட்டை லெவலில், மாவட்ட லெவலில் கடுமையான நடவடிக்கை எடுப்போன்னு இதன் மூலம் சொல்லிக்கிறோம். எங்களோட உணர்வை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் புரிஞ்சுக்கணும். பூ மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன் சார். பூ மார்க்கெட்டில் எப்படியும் ஒரு 100 கடைகள் இருக்குது சார். 100 கடைகளும் அடைச்சி தான் இருக்குது. மற்ற காய்கறி கடைகளும் சரி, பூ கடைகளும் சரி, எல்லாம் அடைச்சி தான் இருக்குது. இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். இதேபோல் நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அனைத்து தனியார் பேருந்துகளும் ஆட்டோக்களும் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட நீதிமன்ற முன் போராட்டம் நடத்திய மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மாணவர்கள் பேரணியாக செல்ல முயன்றபோது
காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி மறுத்து தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதன் காரணமாக மாணவர்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்த துவங்கினர். இதையடுத்து போலீசார் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக மதுரையில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் முன்பும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு எதிரான மாணவர் இயக்கம் சார்பில் இந்த பேரணியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இன்னைக்கு நெடுவாசலில் 14வது நாளாக இந்த போராட்டம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து இந்த மத்திய அரசு தமிழர்கள் மீது ஒரு சோதனை எலிக்கூடம் மாதிரி பரிசோதனைக்காக கூடங்குளம், கெயில், மீத்தேன் திட்டம் போல எல்லா திட்டங்களையும் தமிழகம் மேலேயே சோதிக்குது. விவசாயிகளுக்கு எதிரான இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறோம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல்லில் தனியார் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக பிற கல்லூரி மாணவர்களும் போராட்டம் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் வலியுறுத்தினர். இதேபோல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி மயிலாடுதுறையில் தனியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வாயிலில் திரண்ட மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த துடிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசு உடனடியாக தடுத்து நிப்பாட்டலனா எங்களுடைய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் பெறுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். கல்வித்துறையில் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் கல்வியாண்டில் +2 பாடத்திட்டத்தை மாற்றியமைப்பது குறித்து கல்வியாளர்களுடன் ஆலோசித்து ஒரு வாரத்தில் முடிவு செய்யப்படும் என கூறினார். போட்டித் தேர்வில் பங்கேற்கும் +2 மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்படும் எனவும் தேசிய அளவில் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். 3 வருஷமாகவே சிஎம் ஆஃபீஸில் தான் சார் இருக்குது. இப்போ அந்த டிராஃப்ட் சிலபஸே ஓல்டு சிலபஸாக ஆகக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ எல்லாரும் ஃபீல் பண்ணுறது என்னன்னா இப்போ அதையே புதுசாக டிராஃப்ட் சிலபஸ் அதை பற்றி அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு வார காலத்திற்கு அதுக்குள்ள அறிவிப்பை நான் வெளியிடுவேன். சார் இப்போ எக்ஸாம் இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் அதில் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க, எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தமது பிறந்த நாளையொட்டி அண்ணா மற்றும் பெரியார் சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலினின் 65வது பிறந்த நாளை திமுகவினர் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி இன்று காலை அண்ணா சமாதிக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியன், MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் உள்ள தந்தை பெரியாரின் நினைவிடத்திலும் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் வாழ்த்துக்களை ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். அவருக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், குமரி ஆனந்தன், புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஆகியோர் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனிடையே ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சென்னை CIT காலனியில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் தளபதி அவர்களின் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. மகளிர் அணியின் சார்பிலே தளபதி அவர்கள் சொன்னதற்கு ஏற்ப மரங்களை நட்டு இந்த ஆண்டு மகளிர் அணி அதை சிறப்பாக கொண்டாடுகிறது. திராவிட இயக்கத்தின் முக்கியமான தலைவர்களாக இன்று உருவெடுத்திருக்கக்கூடிய தளபதி அவர்களின் பிறந்த நாளுக்கு மகளிர் அணியின் சார்பிலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரை யார் என்றே தமக்கு தெரியாது என முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த இளங்கோவன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன்
அதிகாரிகள் மாற்றம் தொடர்பாக சிறையில் இருக்கும் வி.கே. சசிகலாவுடன் ஆலோசனை நடத்துவது குற்றம் என்றும் இது தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உள்ளாட்சித் தேர்தலை வேண்டுமென்றே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தள்ளி போடுவதாகவும் விரைவில் திமுக தலைமையில் ஆட்சி அமையும் எனவும் இளங்கோவன் குறிப்பிட்டார். மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள ஜெயலலிதா படங்களை அகற்ற வேண்டும் என்றும் இளங்கோவன் வலியுறுத்தினார். தமிழக அமைச்சர்கள் சிலர் சசிகலாவினுடைய அறிவுரை பெறுவதற்காக நேற்று சிறைக்கு சென்றிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த சர்க்கார் சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு கிரிமினல் குற்றவாளி, சாதாரண குற்றவாளி கிடையாது. கிரிமினல் குற்றவாளியுடைய அறிவுரை பிரகாரம் இந்த தமிழக அரசு நடக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கமே ஒரு கிரிமினல் அரசாங்கம் தான். ஜெயலலிதா படம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருநாவுக்கரசர் சொல்றாரு மற்ற மாநிலங்கள் பின்பற்றி இங்கேயும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருநாவுக்கரசர் யார் என்றே எனக்கு தெரியாது. அரசு செலவில் ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகி குமரன் என்பவர் தொடர்ந்துள்ள இந்த மனுவில் உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஒருவருக்கு அரசு செலவில் நினைவிடம் அமைக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீது வரும் 20ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் டாஸ்மாக் கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் டாஸ்மாக் கடைகளின் பெயர் பலகை மீது ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அசோக் நகரில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த டிசம்பர் மாதத்திலேயே மதுபான கடை பெயர் பலகைகள் அகற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் உள்ள பெயர் பலகைகளை அதன் மீது சட்டவிரோதமாக இருக்கின்ற பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் தலைமையிலே இங்கே சென்னையிலே அசோக் நகரிலே இங்க இருக்கின்ற மதுக்கடையில் அந்த பெயர் பலகை சட்டவிரோதமாக இருக்கின்ற இந்த பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கின்றேன். இதற்கு காவல்துறை எங்களை கைது செய்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் இங்கே சாராய கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு. இதைவிட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது. அவமானமாக இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணை கோரி உண்ணாவிரதம் இருக்குமோ பன்னீர்செல்வம் ஆட்சியில் இருக்கும்போது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வன்முறையில் ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்து இந்து அமைப்புகள் சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் நெடுவாசல் போன்ற இடங்களில் மாணவர்களை தவறான பாதையில் கம்யூனிஸ்டுகள் வழிநடத்துவதாக தமிழிசை குற்றம் சாட்டினார். நெடுவாசல் திட்டத்தால் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த திட்டத்தை பாஜக முன்னின்று தடுக்க முயற்சி எடுக்கும் என்றும் தமிழிசை தெரிவித்தார். நீதி விசாரணை வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதுதான் அவர் கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் அந்த விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்கலாம், அதை அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தனக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு அதிகாரம் பறிபோன பின்பு அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. ஆனால் மக்கள் தெளிவு பெற வேண்டியது எல்லோரின் கடமையாக இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் காவல் நிலையத்தில் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வலைப்பின்னல் முறை திட்டத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தர்மராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி காவல் நிலையங்களில் தினம்தோறும் பதிவு செய்யப்படும் வழக்குகள் அனைத்தும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
நியாய விலைக் கடைகளில் அனைத்து பொருட்களும் தட்டுப்பாடின்றி கிடைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படாமல் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அரசு அதிகாரிகள் ரேஷன் கடைகளுக்கு சென்று கண்காணிக்காததும் சோதனையிடாததுமே ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளிலும் தொடர்ந்து சோதனையிட்டு கண்காணித்து குறைகளை களைய வேண்டும் என்றும் மக்களுக்கு உரிய பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு செய்திட வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே உரிய அனுமதியின்றி கட்டப்பட்ட சூப்பர் மார்க்கெட் கட்டடம் நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்பட்டது. செங்குன்றத்தில் தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்று உரிய அனுமதியின்றி கட்டப்பட்டதால் கடந்த 2006ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் 3 முறை சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து பேரூராட்சி செயல் தலைவர் தலைமையில் சூப்பர் மார்க்கெட் கட்டிடம் இடிக்கப்பட்டது. கமுதி அருகே மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதியில் நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டி வீரர்கள் பங்கேற்றனர். பந்தயத்தை காண சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்தனர். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி வீரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பட்டாசு கடைகளுக்கான புதிய வரைவு சட்டத்திருத்த விதிமுறைகளை அமல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய வரைவு சட்டத்திருத்த விதிமுறைகளை கண்டித்து சிவகாசியில் கடந்த 20ஆம் தேதி முதல் பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் பட்டாசு கடைகளுக்கு காலவரையற்ற விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் பட்டாசு விற்பனையாளர்கள் சார்பாக சிவகாசியில் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதமும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே பட்டாசு கடைகளுக்கான புதிய வரைவு சட்டத்திருத்த விதிமுறைகளை அமல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து சிவகாசி மற்றும் திருத்தங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் பட்டாசு விற்பனையாளர்கள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தீப்பெட்டி ஆலை சங்கத்தினர், லாரி உரிமையாளர் சங்கத்தினர், காய்கறி வியாபாரிகள் சங்கத்தினர் களமிறங்கியுள்ளனர். மேலும் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக வியாபாரிகளும் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் அருகே முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் அருகே கீரம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட ராசாம்பாளையம், கீரம்பூர் மற்றும் குஞ்சம்பாளையம் காலனியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரையும் கலைந்து போகச் செய்தனர். நாங்களும் சொல்லி பார்த்தா யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. அதனால தண்ணிக்காக நாங்கள் ஹைவேஸ் ரோட்ல வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும், மறியல் பண்ணோம். அதுக்கு போலீஸ் அதிகாரி மற்ற அதிகாரிலாம் பஸ்ஸெல்லாம் போட்டுமா அப்புறமே நீங்கள் ஓரமாக நில்லுங்க, 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிறாங்க. அவங்க வேலை அந்த பஸ்ஸு லாரி எல்லாம் போயிட்டா அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. எங்களுக்கு தண்ணிக்கு என்ன தீர்வு, அதுக்கு பதில் சொல்லட்டும். எல்லா அதிகாரியும் இங்கே வரணும், கலெக்டர் அம்மா இங்கே வரணும். வரலைன்னா சாகு வர தண்ணிக்காக உண்ணாவிரதம் இருப்போம். முல்லை பெரியார் அணையில் 5 துணை கண்காணிப்பு குழுவினர் வரும் 3ஆம் தேதி ஆய்வு மேற்கொள்கின்றனர். இதில் தமிழக அரசு சார்பாக அணையின் தலைமை செயற்பொறியாளர் மாதவன், துணை செயற்பொறியாளர் சாம் இர்வின் ஆகியோரும், கேரள அரசு சார்பாக தலைமை செயற்பொறியாளர் ஜார்டானியல் மற்றும் உதவி செயற்பொறியாளர் பிரசீத் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அவர்கள் முதலாவதாக பிரதான அணை, பேபி அணை ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னர் அணையின் நீர்வரத்து, வெளியேற்றம் ஆகியவற்றையும் கணக்கிட உள்ளனர். பின்னர் 13 மதகு பகுதியினை ஆய்வு செய்ய உள்ளனர். ஆய்வுக்கு பின்னர் தேக்கடியில் கூட்டம் நடைபெற உள்ளது. கலந்தாலோசனைக்கு பின்னர் தங்களின் ஆய்வு அறிக்கையை PRK பிள்ளை தலைமையிலான 3 குழுவிடம் சமர்ப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.